வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான முதல் பக்கம் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வெற்றின்றவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் நடிச்ச எல்லா த்ரில்லர் படமும் சூப்பரா இருக்கும். இந்த படமும் சூப்பரா இருந்தது. என்ன பட்ஜெட் ரொம்ப கம்மி போல, ரொம்ப சிக்கனமா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா கதை தாறுமாறா இருக்கும். சென்னை சிட்டில ஒரே பேட்டர்ன்ல அடுத்தடுத்து கொலை நடக்குது. கொலை பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டி விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. ஒரு வேலை விஷயமா சிட்டிக்கு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம் ஸ்டோரி எல்லாம் எழுதியிருக்காரு. அதனால கிரைம் சம்பந்தப்பட்ட நாலேஜ் ஹீரோக்கு அதிகமா இருக்கும். சிட்டிக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த சீரியல் கில்லிங் கேஸை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கடைசியில சால்வ் பண்ணாங்களா, இந்த கொலைலாம் பண்றது யாரு, எதுக்காக அவன் அந்த கொலைலாம் பண்றான், இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஹைப் பண்ற ஆப்ஷன் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போலீஸுங்களுக்கு ஒரு பகுதியில பாடி கிடைச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒரு மூட்டையை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பாடி இருக்கு. அந்த பாடியில மாஸ்க் மாட்டி இருக்கு. சோ இந்த பாடியை வேற எங்கேயோ சாவடிச்சு தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. டாக் ஸ்குவாட வச்சு செக் பண்றாங்க. பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில இருக்க கல்லை வச்சு தான் அடிச்சு கில்லர் சாவடிச்சிருக்கான்னு தெரிய வருது. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு மோதிரம் கிடைக்குது. இது கில்லரோட மோதிரமா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லேடி எஸ்ஐயும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் முதல் பக்கம் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கிராமத்தை காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக சில ஆளுங்களா சிட்டில இருந்து வந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பா பேரு ஜீவன் குமார் அப்படின்றது 1000 கதைக்கு மேல எழுதியிருக்காரு. எல்லாமே கிரைம் கதையா இருக்கும். உங்க அப்பா சார்ந்த ஆர்டிக்கல் எழுதலாம்னு நினைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எவ்வளவு காசு தருவீங்கன்னு இவர் கேட்கிறாரு. என்ன காசெல்லாம் கேட்கறாங்கன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. சரி ஒரு அமௌண்ட் தரோன்ற மாதிரி இவங்களுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் அட்வான்ஸ் மாதிரி காசை வாங்கிடுறாரு. நீங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லேடியை பாருங்கன்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் தந்துட்டு இங்க இருக்கவரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவர் ரொம்ப நல்லவரு. நீ எதுக்காக அப்பாவை பத்தி எழுதுறதுக்கு காசு கேட்ட அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. சும்மா எப்படிமா ஒரு விஷயத்த பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த காசை நான் ஒன்னும் எடுத்துக்க போறது இல்ல, அப்பா பேர்ல அன்னதானம் தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியும் அப்பாவை பத்தி எழுதி காசு சம்பாதிக்க போறாங்கல்ல, அதனால நம்மளுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கலான்றதுக்காக தான் இவர் வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் அம்மாக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஒரு பத்திரிகையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்களை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வேலை விஷயமா வந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே கொல்லிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என் வீட்டு அட்ரஸ் தராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆபீஸ் அட்ரஸ் தந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்களே இதை ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா சீனியர் உங்களை தான் ஹேண்டில் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃபார்முலா இவர்கிட்ட என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே எதுனாலும் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி உடனே சொல்றாரு. பொதுவா இந்த மாதிரி கேட்டா வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கீங்கன்ற மாதிரி இவங்களும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் மனசார தாங்க கேட்டு பழக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இருங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த மாலினி கடைசியா எழுதின ஆர்டிகல் சூப்பரா போயிருக்கும் போல, அதனால எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. பொக்கே எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. வெற்றி இருக்கார்ல, நீங்க கடைசியா எழுதின ஆர்டிகலை நான் படிக்கல, ஆனா நல்லா தான் எழுதியிருப்பீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்பாவை பத்தி எழுத போறதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நாளையில இருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேர் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு இவரை மர்ம நபர்னே சொல்றேன். இந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பையன் ஒரு பொண்ணு சேர்ந்து வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப பையன் மட்டும் பிரிஞ்சு பைக்ல போயிட்டு இருக்கான். பையனை இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஃபாலோ பண்றாருன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனோட பைக்கை இவர் இடிக்கிறாரு. அவன் பறந்து போய் விழுறான். பக்கத்துல வந்தவர் அவன் மேல ஸ்ப்ரேவை அடிச்சு மயக்கமாக்கிறாரு. அவன் கண் முழிச்சு பார்க்கும் போது ஒரு ஃபேக்டரியில தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு இவர் யாருன்றது நல்லா தெரியுது. நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நானே தான் அப்படின்ற மாதிரி இந்த மர்ம நபர் சொல்றாரு. இப்ப கொடூரமா இவனை அடிச்சு இந்த இடத்துல சாவடிக்கிறாரு. ஏற்கனவே மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, இப்ப இந்த பையனோட பாடியும் மாஸ்க் போட்ட நிலைமையில கிடைக்குது. அடுத்தடுத்து 2 கொலைகள் ஒரே மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு திருடன் ஓடி வந்துட்டு இருக்கான். தம்பி தம்பி இதை புடிப்பா அப்படின்ற மாதிரி சில நகையெல்லாம் தந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனை போலீஸுங்க துரத்துறாங்க. அதனால தான் இந்த மாதிரி நகையெல்லாம் ஹீரோ கிட்ட தந்திருக்கான். இப்ப போலீஸுங்க
அமைக்கிறாங்க. நீ நகையை யார்கிட்டயோ தந்தன்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு ரீதியா சொல்லுன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்றது இந்த திருடனுக்கு புரியுது. இவருமே அந்த ஷேர் ஆட்டோல இருக்கவங்க கிட்ட தான் கொடுத்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நகையை வாங்குறதுக்காக வந்தா ஹீரோ என்கிட்ட நகை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. என்னோட நகைன்ற மாதிரி அந்த லேடி வாங்கியிருப்பாங்க. இது வேற ஒரு லேடி வாங்கிட்டாங்களா, என்ன கதை விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் மேலேயும் கோவப்படுறாரு. அந்த நகை கிடைக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக முடியாது, ரெண்டு பேருமே ஜீப்ல ஏறுங்கடா அப்படின்ற மாதிரி ஜீப்ல ஏத்திடுறாரு. இப்ப நைட்டு நிறைய இவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வழியில பார்த்தா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆக்சிடென்டா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இறங்கி பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே நல்லா செக் பண்றாரு. அவர் குடிச்சிட்டு பைக்ல வந்திருக்காரு, ஏடகுடமா கம்பத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காருல. இப்ப ஹீரோ அந்த திருடன் காதுல எதையோ சொல்றாரு. அதை கேட்ட திருடன் இருக்காருல, சரி இது கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல வந்து திருடன் கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், இது கொலைதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இந்த திருடன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோ சொன்னதை இவர் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இடிச்சா முன்னாடி தானே போய் விழணும், இவன் எப்படி பின்னாடி விழுந்தான். அதே மாதிரி பாருங்க, பைக்கோட ஹெட்லைட் உடையவே இல்ல. இந்த நபர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது யாரோ ராடை வச்சு நெஞ்சிலேயே அடிச்சிருக்காங்க. அதனால தான் இவன் இறந்து போயிருக்கான். இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் மேல சரக்க ஊத்தி இருக்காங்க. ஆக்சிடென்ட் நீங்க நம்பணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் திருடன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லி தான் திருடன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் கிட்ட பேசுறாரு. ஏறக்குறைய டாக்டரும் அதே விஷயத்தை தான் சொல்லிட்டாரு. இவன் நெஞ்சில யாரோ ராடை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி சரக்க அதுக்கப்புறம் தான் ஊத்தி இருக்காங்க, அவர் சரக்கு குடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இந்த திருடன் சொன்ன மாதிரியே டாக்டரும் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இதெல்லாம் திருடன் சொன்னது கிடையாது, ஹீரோ சொன்னதுன்ட்டு. இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. என் அப்பா 1000 கதைக்கு மேல எழுதியிருக்காரு, அதுல எல்லாமே கிரைம் கதைகள். அந்த கதைகள்லாம் படிச்சதுனால என்னாலையும் கிரைமை ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஜீவன்குமார் பையனா நீ, உன்னோட அப்பா கதையெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன்ப்பா, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ என் கூட டிராவல் பண்றியா, இந்த கொலையை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. முதல்ல இறந்து போன நபரோட ஒய்ஃபை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. அந்த ஒய்ஃபுமே என்னோட ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. அலாதமா அலாதமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, போண்டா வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவன் என்ன அதிகார பத்திரம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவர் கேட்ட மாதிரி போண்டாவெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துடுறாங்க. இவருமே போண்டாவை சாப்பிட்டுக்கிட்டு பெருசா எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாரு. சரி நீ போமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பிடுறாரு. அடுத்ததா ஒரு 4 பேரை உள்ள வர வைக்கிறாரு. இவங்க 4 பேருமே இறந்து போனவருக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்கள யாராவது கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு 5 டீ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க உட்காந்துட்டு இருக்க 4 பேருக்கும் தர சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு டீயை இவர் எடுத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு கணக்கோட தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இன்ஸ்பெக்டர் நார்மலா சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. என்னப்பா உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் தெரியல, இறந்து போன நபரோட திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அவரோட பர்ஸ்ல ஒரு கார்டு இருக்கு, ஒரு வைத்தியரோட கார்டா இருக்கும். அந்த வைத்தியரை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி திருடன் சொல்றான். அதனால இவங்களுமே அந்த வைத்தியரை பார்க்கறதுக்காக வராங்க. எதுக்காக அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவருக்கு சூட்டு பிரச்சனை இருந்தது, அதுக்காக தான் நான் மருந்தெல்லாம் தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது மூலியமா இவங்களுக்கு பெருசா லீடு கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, ஹீரோ ஒரு லேடி கிட்ட நகையை தந்தார்ல, அந்த லேடி தான் இங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த லேடி கிட்ட தான் நகையெல்லாம் தந்தன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ இந்த லேடி கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆக மொத்தத்துல இதுக்கப்புறம் திருடனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ கிளம்பணும்னா கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரிப்பா, இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அந்த நபரோட வீட்டுக்கு ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க சார், நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க செக் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கவரை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள 4 கிளாஸ் இருக்கு. அதாவது 4 பேர் டீ குடிச்சாங்கல்ல, அந்த கிளாஸை தான் இவர் எடுத்திருக்காரு. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இடத்துல இருக்கு. இந்த வீடு முழுக்க நல்லா செக் பண்ணுங்க, யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமா கிடைக்குதுன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களோ சரின்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல 3வது கிளாஸ்ல குடிச்சவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் வீட்ல நிறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஹீரோ டீ கொடுத்தாரு பாத்தீங்களா, அப்பயே கிளாஸுக்கு கீழே நம்பர் மாதிரி எழுதி இருப்பாரு. சோ 3வது நம்பரை வாங்கினது யாருன்றது இவருக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நபர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வாய்ப்பு இருக்கா, அப்ப அவன் பண்ணலையா? சரிப்பா, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றல, அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன், அவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, நீங்க அடிச்சீங்கன்னா அவன் இன்னும் உசாராயிடுவான், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அது மூலியமா உண்மையை நம்ம வெளியே வர வைக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன பிளான்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரும் கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த 3வது நம்பர் ஆளை வர வச்சிடுறாங்க. வந்தவனுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அடிக்கல, அடிச்ச மாதிரி மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க.
அவரும் ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா இருறான்ற மாதிரி இவங்க உட்கார வச்சு அவனுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. திரும்பி அந்த ஒய்ஃபை கூப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஒய்ஃபோட கண்ணுக்கு இவன் தெரியாம படுற மாதிரி படணும்ன்ற மாதிரி இவங்க லைட்டா கதவை திறக்கிறாங்க. ஒய்ஃபுமே அவரை அடிச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்ச ஒய்ஃபோட முகம் மாறுது. இதை கவனிச்ச இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவனை நல்லா அடிச்சு விசாரிச்சாச்சு. அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீதான் இதை பண்ணியாமே, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வேற வழி இல்லாம இந்த லேடி இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூணாவது நபருக்கும் இவங்களுக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு கூட இவங்க அஃபேர்ல இருந்திருக்காங்க. இத பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்திருக்கு. ஹஸ்பண்டுமே கால் பண்ணி பேசுறாரு. என் ஃப்ரெண்டு கூட அஃபேர்ல இருக்கல, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன் பாரு, இரு வீட்டுக்கு வரேன்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. இவங்க உடனே இந்த மூணாவது நம்பர் ஆளுக்கு கால் பண்றாங்க. ஏதாவது பண்ணு, அவர் என்ன சாவடிச்சிருவாரு போலன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அவர் எந்த வழியா வந்துட்டு இருக்காரோ அந்த இடத்துல இவர் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அவர் வரும்போது கரெக்டா ராடை வச்சு நெஞ்சிலேயே அடிச்சிருப்பாரு. இதனால தான் அந்த நபர் இறந்து போயிருப்பாரு. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி இவர் தான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தானே பண்ணிருக்காங்க. கேஸ் சால்வ் ஆயிருது. கேஸ் சால்வ் பண்ணனால வெற்றியை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. வீட்டுக்கு வாப்பான்ற மாதிரி இன்வைட் பண்ணி கூட்டு வராரு. இவருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பர்த்டேவா இருக்கும். அதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு இவரோட பொண்ணு நந்தினியை ரொம்ப பிடிக்கும். நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, எனக்கு ஏன்பா அப்படி இல்லைன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அப்பா இருக்கார்ல, என் பாசத்தெல்லாம் ஒரே பொண்ணுக்கு காட்டணும்னு நினைச்சேன், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுமே கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பாவை பத்தி ஆர்டிகல் எழுதணும் தானே வந்தாரு. வாரம் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் இருக்கும் போல. வர ஆர்டிக்கல் அம்மா படிச்சிருப்பாங்க. சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. எழுதினவங்க பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்கள பாராட்டுங்கன்ற மாதிரி போனை இவர் தந்துடுறாரு. இவங்களுமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாமா, கல்யாணத்தை எப்படியாவது பண்ணிக்க சொல்லி பேசுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. ஏங்க பண்ணிக்காம இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன்ற மாதிரி இவர் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆக்சுவலா மாமா பொண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து இவர் பேசுறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நீ ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆளா இருக்க மாமா, எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது, என்னை விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுலயே இவர் செம்ம அப்செட் ஆயிருப்பாரு. அதனால தாங்க பெருசா ட்ரை பண்றது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்கன்ற மாதிரி மாலினியும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 2 கொலை நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதே பேட்டர்ன்ல 3வது கொலை நடந்திருக்கு. ஆக்சுவலா மாஸ்க ஓபன் பண்ணா அவங்களோட முகம் ரொம்ப சேதமா இருக்கிறது தெரிய வருது. அதனால அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி அவங்க ஐடி கார்டும் எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. சோ அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கில்லர் பண்ண கொலை மாதிரி தெரியல சார், இதுக்கு முன்னாடியே இதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆளுங்களை செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்க டீடைல்ஸ்லாம் மத்த ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்கல்ல. ஏற்கனவே 2 கொலை நடந்திருக்கிறதும் விசாரணை போயிட்டு இருக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஒரு கடைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா இன்ஸ்பெக்டரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்குப்பா இந்த கடைக்கு கூட்டு வந்திருக்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட டிஷ்யூ பேப்பர் ஒன்னு கிடைச்சிருக்கும். அது ஒரு ஹோட்டலோட டிஷ்யூ பேப்பரா இருக்கும். அது மூலியமா சிசிடிவியை செக் பண்றாங்க. அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட டீடைல் இப்ப கிடைச்சிருது இல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியா துறையில வேலை பார்க்கறாங்க போல, ஒரு பர்டிகுலர் சேனல்ல வேலை பார்க்கறாங்க. சரி அந்த சேனலுக்கு போய் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க சேனலுக்கு வந்துடுறாங்க. இறந்து போன பொண்ணோட பேரு யாமினி அப்படின்றது. யாமினிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் மீடியா துறையில இருக்காங்க, நிறைய கேஸ பத்தி பேசியிருக்காங்க, எதிரிங்க இல்லனா தான் ஆச்சரியம் சார், எதிரிங்க கண்டிப்பா இருப்பாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி நம்பர் தாங்கன்ற மாதிரி இவங்களும் நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, மத்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அவங்களுமே இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல வெற்றி இருக்கிறது 2 ஜென்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த பையன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவங்க 2 பேர் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா ஒரு லேடி எஸ்ஐ மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் அப்சர்வ் பண்ணத பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அது காலேஜ் ஸ்டூடெண்டோட பாடியா இருக்கும். மாஸ்க் போட்ட மாதிரி தான் பாடி கிடைச்சது, முகம்லாம் சேதம் அடைஞ்சிருந்தது. அதே சமயம் வேற ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு பாடியை கொஞ்சம் தள்ளி தான் போட்டுருந்தான். அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மோதிரம் கிடைச்சது சார். அந்த மோதிரம் எந்த ஜுவல்லரியில வாங்கினதுன்றதை கண்டுபிடிச்சு விசாரிச்சோம். மொட்டிலால் அப்படின்ற ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. அவரோட டீடைல் கூட நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது கில்லரோட மோதிரமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் மர்ம நபர் இருக்கார்ல, இந்த ஸ்டேஷன் வாசலுக்கு வந்திருக்காரு. இவரோட காருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க போல, புடிச்சு வச்சிருக்காங்க போல, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. பேர் என்னன்னு கேட்கும்போது இவரும் மொட்டிலால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இதுல சைன்
போடு, ஃபைனை பே பண்ணிட்டு கார் சாவியை வாங்கிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு, ஆனா ஹீரோ இவரை கவனிக்காம இருக்காரு. கண்டிப்பா அது கில்லரோட மோதிரம்ன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நம்மள டைவர்ட் பண்றதுக்காக வேணும்ட்டே கூட அவன் மோதிரத்தை போட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு பண்ணலாம், எல்லா ஸ்பாட்டு கிட்டயும் எந்த காரு சேமா போயிருக்குன்றத பாருங்க, அந்த காரு சேமா போயிருக்குன்னா அந்த கார் டீடைலை எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 3 ஸ்பாட்லயும் ஒரு கார் மட்டும் காமனா போனது உங்களுக்கு தெரிய வருது. அந்த காரு மொட்டிலால் அப்படின்ற ஒரு நபரோட பேர்ல தான் இருக்கு. இப்ப அட்ரஸும் உங்களுக்கு கிடைச்சது இல்ல, அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. நிறைய போலீஸுங்க சேர்ந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்கு வராங்க. இப்ப ஒருத்தர் கதவை திறக்கிறாரு, சட்டுன்னு இவங்களுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மொட்டிலால், ஆனா என்னோட காரு மிஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, என்னோட மோதிரமும் மிஸ் ஆயிருச்சு, கார்ல தான் அந்த மோதிரத்தை வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு ஆக மொத்தத்துல இவரோட ஐடென்டிட்டியை வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒருத்தன் டைவர்ட் பண்றதுக்காக இப்படி பண்றான்னு உங்களுக்கு புரியுது. ஹீரோ சொன்னது சரியானதுனால அந்த லேடியும் பாராட்டிட்டு போறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இவங்க 3 பேருக்குள்ள காமனா என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் கில்லர் யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த கில்லரை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் கில்லர்னே சொல்றேன். இவன் மூஞ்சி சேதமான மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தின பிளாஷ்பேக்கை இவன் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு பேரு காயத்ரி அப்படின்றது. காயத்ரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் லவ் கலந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சரியான காஜி போல, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்ல வச்சு அந்த பொண்ணு கூட 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா வந்து காயத்ரி கிட்ட பேசிட்டு இருக்கான். காயத்ரி பணக்காரங்கல்ல, அதனால தான் பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணிருக்கான் போல. அதுக்கப்புறம் இந்த கில்லர் லைஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்த மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ சைடு கதை வருது. ஹீரோ ரொம்ப நாளா ஆர்டிகளுக்கு தகவல் கொடுக்க வந்திருக்கவே மாட்டாரு. அதனால ஹீரோவை தேடி ஹீரோயினே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி தான் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நீ வீட்டுக்கு வாமான்ற மாதிரி இவங்களையும் வீட்டுக்குலாம் கூட்டு வராரு. இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஒன்னா வந்திருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு கில்லரும் வந்திருக்கான். இவங்க ஃபேமிலியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் குடிக்காதமா, கெடுதி அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லிட்டாரு. இந்த ஒரு வாட்டி மட்டும்ன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்க ஒரு ட்ரிங்கை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. சார் நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவர் கூட கிளம்புறாரு. யாமினின்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அவங்க சாவறதுக்கு முன்னாடி மண்ணை கீறி வச்சிருப்பாங்க. அதாவது 3 விரலால கீறி வச்சிருப்பாங்க. சரி, அவங்க பத்திரிக்கைக்காரங்கல்ல சாவறதுக்கு முன்னாடி நமக்கு க்ளூ தரணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்தார்ல, அதோட லோகோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்குக்கும் யாமினிக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பத்தி பாஸ் கிட்ட கேட்கணும்ன்ற மாதிரி யாமினி பாஸ்க்கு கால் பண்றாங்க. அவருமே ஆமா சார், அவங்க ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க, கிரவுண்ட்ல தான் அந்த ஈவெண்ட் நடந்தது, அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்றதுக்காக தான் யாமினி போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த ஈவெண்ட்ல இந்த 2 பசங்களும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க விசாரிக்கிறதுக்காக அந்த பசங்களோட வீட்டுக்கு வராங்க. ஆமா சார், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்தது, அந்த ஈவெண்ட்டுக்கு என் பையன் போனான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல இறந்து போன 3 பேருமே அங்கதான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல 3000 பேர் வந்தாங்களாம். 3000 பேர்கிட்ட நம்ம எப்படி போய் விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவருமே செக்யூரிட்டி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா, சண்டை மாதிரி ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு பிரியான்ற ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு கில்லர் வந்திருப்பான். கில்லர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் எல்லை மீறி நடந்திருப்பான். இந்த பிரியாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா அருண் ஒருத்தர் இருப்பாரு. அருண் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி கூட படிக்கிற மத்த பசங்களும் இருக்காங்கல்ல, அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த கில்லரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லர் சண்டை போட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா ஆளுங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. யாமினி கிட்ட அந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றா. யாமினி செருப்பை வச்சு அவனை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாருமே முகத்திலேயே குத்துன்னு குத்துனதுனால அந்த இடம் பயங்கரமா இவனுக்கு டேமேஜ் ஆயிருக்கும். இவனுமே லவ் பண்ற காயத்ரி கிட்ட ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கான். காயத்ரி இருக்காங்கல்ல, உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட ஃபேஸ் தான், அதுவே இப்ப இல்லன்னும் போது நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல, கடைசியா ஒரு ட்ரிங்க் மட்டும் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறாரு. காயத்ரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்றாங்க. டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. காயத்ரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு துணியை வச்சு இவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. இவங்க கதையை
கொடூரமா முடிச்சிருப்பாரு. அங்க நடந்த விஷயத்தை எக்ஸாக்ட்டா பிரியான்ற பொண்ணு தான் சொல்றாங்க. இது மூலியமா தான் அங்க என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிய வருது. சோ அவனோட அடுத்த டார்கெட் அருணா கூட இருக்கலாம், அப்படி இல்லனா அங்க அடிச்ச மத்த பசங்களா கூட இருக்கலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி காலேஜ் படிக்கிறாங்கல்ல, திடீர்னு மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. கில்லர் இந்த பகுதியில தான் இருக்கான். இவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு போறான். இவன் தான் பண்ணானா என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப அப்பா தகவல் கேள்விப்பட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் பொண்ணு இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நந்தினி அந்த ஈவென்ட்டுக்கு போனாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நந்தினி போயிருக்க மாட்டாங்க. நந்தினியை யாராவது தள்ளி விட்டாங்களா, இல்ல நந்தினியே குதிச்சு சூசைட் பண்ணாங்களா? சூசைட் பண்ணாங்கன்னா எதுக்காக பண்ணாங்க? இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கதான் செய்யுது. இப்ப ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்காங்க. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. இவங்களுமே லிஃப்ட் கேட்கலான்ற மாதிரி லிஃப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா கில்லர் வரான். கில்லருமே லிஃப்ட தந்துடலான்ற மாதிரி ஏத்திக்கிறான். இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு அவன் சடன் பிரேக் ஒரு இடத்துல போடும் போது பின்னாடி இருக்க சில டூல்ஸ் முன்னாடி வருது. அதுல ரத்தக்கரை இருக்கு. இவன் கில்லர் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. அப்பன்னு பார்த்து போலீஸ் செக்கிங் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுதான்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவங்க வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கில்லர் போல, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த கில்லர் சுதாரிச்சிடறான். போலீஸுங்களை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். என்ன போலீஸ் அடிச்சிட்டான்ற மாதிரி இவங்களும் வேகமா ஒளிய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோ பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள மத்த போலீஸுங்க வராங்க. இவன் கிளம்பி போயிடுறான். இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிருப்பாரு. பொண்ணு இறந்து போனதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. வேணா கேஸை வேற யார்கிட்டயாவது கொடுத்துடலாமான்னு சீனியர் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல சார், நானே இந்த கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஈவென்ட்ல கில்லரை 20 பேருக்கு மேல அடிச்சிருப்பாங்க. யார டார்கெட்டா சூஸ் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளே டார்கெட்டை முடிவு பண்ணுவோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது அவன் யாரை சூஸ் பண்ணோன்றத நம்மளே முடிவு பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இப்ப டிவில ஒரு பையனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அருணை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பெரிய லெவல்ல ஒரு கேம்காக போக போறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த கில்லர் கோவமா பாக்குறாரு. அப்ப அடுத்து இவன் கதையை தான் முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவனை ட்ரிகர் பண்றதுக்காக தான் வேணும்ட்டே இந்த மாதிரி ஒரு நியூஸை இவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அருண் ஸ்கூல் முடிச்சுட்டு வர போறான். வாசல்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லரும் வர வாய்ப்பு இருக்கு, வந்தா அமைக்கிறலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லர் கொஞ்சம் தள்ளி இருந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். இவங்க பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்றான் தெரியுமா, பக்கத்துல இருக்க ஒரு ஆட்டோவை வெடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல அருண்ன்ற பையன் வெளியே வந்துட்டு இருக்கான். இவங்களுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஆட்டோ வெடியுது இல்ல, இவங்க ஆட்டோவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி கில்லர் என்ன பண்றான்னா அருணை லாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அருணை காப்பாத்திடுறாரு. கில்லரை கவனிச்சிடுறாருல, அவன் காரை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் கார் எடுத்து ஃபாலோ பண்றாரு. அவன் எந்த டர்னிங் திரும்பினான்றது ஹீரோக்கு தெரியல. இங்க ஹைட்டான ஒரு டவர் இருக்கு. அந்த டவர் மேல ஏறி அவன் எந்த வழியா போயிட்டு இருக்கான்றத பாத்துறாரு. ஷார்ட் ரூட்டுக்கா போய் மடக்கணும்ன்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல அவனோட காரை மடக்கிடுறாரு. அவன் காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவனுக்கும் இவருக்கும் சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான்ல, ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களாம் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ காயப்பட்டு கிடக்கிறது தெரிய வருது. என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவரும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அச்சச்சோ, இன்னும் எத்தனை பேர் அவன் சாவடிக்க போறான் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு பழைய ஃபேக்டரியில ஒரு கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. இப்ப இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த கொலையும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, நிறைய ரத்தம் சொட்டி இருக்கு. வேற எங்கேயோ ஒரு கொலையை பண்ணிட்டு இங்க வந்து இவனை அடிச்ச மாதிரி தெரியுது. அப்ப பக்கத்துலயே இன்னொன்னு கொலையும் நடந்திருக்கு போல, அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ரத்தம் எங்கெல்லாம் சொட்டி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஹீரோ சொன்ன மாதிரியே வேற ஒரு பாடி இருக்கு. அந்த பாடிக்கும் மாஸ்க் போட்டு தான் சாவடிச்சிருக்கான்றது தெரிய வருது. 2 கொலையை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போறான்னு தெரியல. அதுக்குள்ள பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவன் வளர்க்குற நாய் பக்கத்துல இருக்க பகுதியை நோக்கி ஓடுறத ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருங்க வந்துடுறன்ற மாதிரி தனியா இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த நாய் ஒரு பில்டிங் குள்ள தான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்மளும் போலான்ற மாதிரி இவர் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்கதான் அந்த கில்லர் இருக்கான். இப்ப கில்லருக்கும் இவருக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. எதுக்காக இப்படி பண்ண, அந்த பசங்க பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இப்படி மாத்துனாங்கல்ல, என் லைஃபையே காலி பண்ணாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி அந்த வில்லன் சொல்றான். வில்லன் முதல்ல ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஆனா போக போக ஹீரோ இருக்கார்ல, செம்மையா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட்ல இருந்து அவன் கீழே விழுந்திருப்பான். அதனால இப்ப கோமா கண்டிஷன்ல அவன் இருக்கான்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாட்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவன் கோமா
கோமால இருந்து எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு முழுசா தெரியும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாரு. அப்படி கிளம்புறதுக்காக போறவரு ஹீரோவை ஒரு பார்வை பாக்குறாரு. ரெண்டு பேருமே சோகமா பாத்துக்கிறாங்க. எதுக்காக சோகமா பாத்துக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் வண்டியில வந்துட்டு இருக்கும் போதுதான் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. நந்தினி இறந்து போனதை நினைச்சு இன்ஸ்பெக்டர் வருத்தத்துல இருக்காரு. அப்ப ஹீரோவும் ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருப்பாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணா, ஆனா அதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது யாரு காரணம் தெரியுமா, என்ன நடந்தது சார் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல அப்பாவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. நந்தினியை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிற பொண்ணா இருப்பாங்க. குருன்ற ஒரு பையன் இருக்கார்ல, எனக்கும் சொல்லி தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா சொல்லி தரேன்றபடி இவங்க ஏத்துக்கிறாங்க. நந்தினி நல்லா அவருக்கு சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வரப்போகுது. அப்பன்னு பார்த்து இவரோட ஆல் டிக்கெட் காணாம போயிருது. காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி கிட்ட புலம்புறாரு. ஒரு போஸ்ட் மாதிரி இவர் போட்டிருப்பாரு. யாராவது கான்டாக்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கரெக்டா யாரோ ஒருத்தர் கான்டாக்ட் பண்றாரு. அவர் இருக்கார்ல, ஒரு 10,000 ரூபாய் தா, உன் ஆல் டிக்கெட்டை தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படியாவது பேசி வாங்கிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வர சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, குறுக்கு ஒரு வண்டி வந்துருது. இவர் தெரியாம இடிச்சதுனால ரெண்டு பேருமே சகதியில போய் விழுந்துடுறாங்க. இப்ப வண்டியும் ரிப்பேர் ஆயிருது. வேற ஏதாவது ஒரு வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த வழியா ஒருத்தர் வண்டியில வந்துட்டு இருக்காரு. என் பேரு ராஜேஷ், என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. குருவும் வண்டியில ஏறுறதுக்கு போறாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ரொம்ப சகதியா இருக்கு, நீ மட்டும் போ, நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா குரு நீயும் ஏறுன்னு வற்புறுத்துறாரு. அதான் வரலன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போக பாக்குறாங்க. ஆனா குரு சட்டுன்னு லாக் பண்ணிட்டாரு. வந்திருக்க ராஜேஷும் குருவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த குரு நடிக்கவே செஞ்சிருப்பான். இப்ப இந்த பொண்ணுகிட்ட லாக் பண்ணி தப்பா நடந்துட்டு இருக்கான். இவங்க வந்துட்டு இருக்க வழியில போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பாவான இன்ஸ்பெக்டர் தான் அந்த இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் ஆள் மொழியே சரியில்லையே அப்படின்ற மாதிரி இவரும் லாக் பண்ணி பேசலாம் செய்யறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன் வீட்டு பையனா இருப்பான். சார் நான் இவருக்கு வேண்டியவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதனால அப்பா வண்டியெல்லாம் முழுசா செக் பண்ண முடியல. சரி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. பொண்ணுமே அப்பாவை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த குரு வாய மூடி இருப்பான். பொண்ணால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அப்பவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பொண்ணு வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு அப்பா கேக்குறாரு. பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்திருந்தா கூட என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்ப்பா, உங்களால் தான்ப்பா இப்படி ஆச்சுன்ற மாதிரி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுல இருந்து நீ வெளியே வரணும், தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியே வர வைக்கிறாரு. ஒரு வாரத்துல பொண்ணை நல்லா தேர வச்சிடுறாரு. பொண்ணு எப்பவுமே போல காலேஜுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சமயம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்கள வேவுலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு காலேஜ்ல இருக்கும் போது போன் கால் வருது. அந்த குரு தான் பேசுறான். உன்கிட்ட எல்லை மீறி நடந்தோம்ல, அதை வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீ வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன், வீடியோவை லீக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருப்பாங்க. சோ அவங்க தற்கொலை பண்ணதுக்கு இதுதான் காரணம். அவங்க தான் மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. சார் இவங்களெல்லாம் விடக்கூடாது சார், கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சில ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, கில்லரை முதல்ல பிடிக்கணும், கில்லர் தான் இந்த ரெண்டு கொலையை பண்ணான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஹீரோ கில்லரை மிஸ் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை என்னன்னா கில்லரை பிடிச்சிருப்பாரு. ஆனா வெளியே யாருகிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப இந்த ரெண்டு பசங்களை தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இதுல ஒருத்தன் ஜிம்மை விட்டு வெளியே வரான். டாக்ஸி புக் பண்ணிருப்பான். அந்த டாக்ஸி டிரைவர் மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ இருக்காருல, இந்த பையனை லாக் பண்ணி ஒரு ஃபேக்டரிக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இன்னொன்று பையனை வர வைக்கணும்ல, பேசி வர வைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுன்னு சொன்னாதான் அவன் வருவான்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். அப்படியே பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மச்சான் ஒரு பொண்ணு மாட்டிருக்கா வான்ற மாதிரிலாம் சொல்றான். அவனுமே கிளம்பி வரன்ற மாதிரி தனியா இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். ஹீரோ அவனையும் லாக் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. சார் நீங்களே உங்க கையால சாவடிங்கன்ற மாதிரி கிளவுஸ் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, என் பொண்ணு எதுக்காகடா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ரெண்டு பேரையும் கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடுறாரு. அந்த கில்லர் எப்படி சாவடிப்பானோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கில்லரை பிடிச்ச மாதிரி நம்ம டிராமா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா கடைசி ரெண்டு கொலை அப்ப இவங்க பேசின எல்லாமே நடிப்பு தான். சுத்தி இருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே அவனை பிடிச்சுதான் இவங்க வச்சிருந்திருப்பாங்க. அப்ப நாய் ஓடினதை பார்த்து ஹீரோ ஓடினாரே, அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்.
ஹீரோ அந்த கில்லரை பிடிச்சி ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தாருல, அந்த இடத்த விட்டு கில்லர் தப்பிச்சிருப்பான். சோ கில்லர் இருக்கிற இடத்த நோக்கி தான் இந்த நாய் ஓடுது. ஏன்னா இது கில்லரோட நாயின்ற மாதிரி இவர் நாயை ஃபாலோ பண்ணிருப்பாரு. சோ அங்கதான் கில்லர் நின்னுட்டு இருந்திருப்பான். கில்லர் கூட சண்டை போட்டிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை குறி பார்த்து சில இடங்கள்ல அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல அடிச்சா அவன் பொழைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் இவர் அடிச்சிருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, காப்பாத்த முடியாம இறந்து போயிடுறான். இத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் முழிச்சா நான் இந்த 2 கொலையை பண்ணலன்ற மாதிரி சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் ஹீரோ சாவடிச்சிடணும்னு நினைச்சிருப்பாரு. ஹீரோக்கு மாலினியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இது எல்லாத்தையும் இவர் மாலினி கிட்ட ஷேர் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சீரியல் கில்லிங் கேஸை முடிச்சு வச்ச பெருமை இன்ஸ்பெக்டருக்கு தானே சேருது. இன்ஸ்பெக்டர் இந்த தம்பியை எனக்கு ஹெல்ப் பண்ணா, இவனுமே ஒரு போலீஸா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ திரும்பி இவரோட கிராமத்துக்கு வந்திருப்பாரு. திரும்பி ஒரு கேஸ்ல இவரோட ஹெல்ப் தேவைப்படுது போல. ஒரு கேஸுக்கு ஹெல்ப்புக்கு தேவை வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இதோடைய படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.